வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு துர்கை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் தாமரை தண்டு திரியை பயன்படுத்தி விளக்கு ஏற்றுறதுனால நம்மளுக்கு எவ்வளோ நன்மைகள் கிடைக்கிது. நம்ம வீட்டில் வறுமையானது விரட்டி அடிக்கப்படும். இது எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக சொல்கிறேன். அந்த விளக்கை தாமரை தண்டு பயன்படுத்தி நீங்கள் விளக்கை என்று நீங்கள் ஏற்றுனா, எந்த கிழமையில் நீங்கள் ஏற்றுனா உங்களுக்கு சிறப்பு, அதை நீங்கள் எண்ணெய் ஊற்றி ஏற்றணும், எந்த திசையை நோக்கி நீங்கள் ஏற்றணும், அது எல்லாமே தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். தாமரை தண்டு திரி எல்லாருக்குமே தெரியும். லக்ஷ்மி தாயாருக்கு மிக உகந்த மலர் தாமரை மலர். அந்த மலர்லேருந்தே நம்மளுக்கு திரி கிடைக்கிது. அது மிகவும் ஒரு சிறந்த விஷயம். அதை வச்சு நம்ம விளக்கேற்றிக்கிட்டே வரும்போது நம்மளோட வறுமையானது படிப்படியாக குறைஞ்சி நம்மளோட வாழ்க்கை வளமை பெறும். சரிங்களா? இந்த திரி பார்த்திங்கன்னா நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். நீங்கள் இதை ஆன்லைன் ஸ்டோர்ஸ்லேயும் இந்த திரி அவைலபிளாக தான் இருக்குது. நீங்கள் இந்த திரியை ஆர்டர் பண்ணியும் நீங்கள் வாங்கிக்கலாம், இல்லை நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும், அதையும் நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த திரியை வச்சு நீங்கள் வெள்ளிக்கிழமைகளில் நீங்கள் இந்த திரியை பயன்படுத்தி விளக்கேற்றுவது ரொம்ப சிறந்தது. நல்லெண்ணெய் ஊற்றி நீங்கள் விளக்கேற்றலாம். அப்படி இல்லை என்றால் நீங்கள் நெய் ஊற்றி நீங்கள் ஏற்றுறது இன்னும் சிறப்பான ஒரு பலனை உங்களுக்கு கொடுக்கும். இந்த திரி நீங்கள் எவ்வளோ தான் ஒரு கஷ்டத்தில் இருந்தாலும் சரி, கடன் பிரச்சனையில் இருந்தாலும் சரி, எல்லாத்தையுமே சரி பண்ணி கொடுக்கக்கூடிய தன்மை இந்த திரிக்கு இருக்குது. லக்ஷ்மி தாயார் வாசம் செய்கின்றது தாமரை மலர் தான் இல்லையா? அந்த மலர்லேருந்தே நம்மளுக்கு இந்த ஒரு அற்புதமான திரி நம்மளுக்கு கிடைக்கிது. இந்த திரியை நம்ம பயன்படுத்தி நம்ம நம்மளோட விளக்கானதை ஏற்றும்போது லக்ஷ்மி தாயார் நம்ம வீட்டுக்கு வருவாங்க அப்படின்னு நம்பப்படுது. நம்மளுடைய பண கஷ்டம், கடன் தொல்லை எல்லாத்துலேருந்தும் நம்மளை மீட்டு வெளியே கொண்டு வருவாங்க அப்படின்னு நம்பப்படுது. இந்த திரி எப்படி நம்மளுக்கு கிடைக்கிது அப்படின்னா, தாமரை தண்டை நம்ம சிறிதாக உடைக்கும்போது பார்த்திங்கன்னா அதிலேருந்து வெள்ளை கலரில் ஒரு நூல் வரும். அந்த நூலை தான் நம்ம திரியாக செஞ்சு நம்ம பயன்படுத்துகிறோம். இதை நம்ம பஞ்சுத்திரி நம்ம ஏற்றுறோம்ல, அந்த பஞ்சுத்திரியோடு சேர்த்து முறுக்கியும் நம்ம ஏற்றலாம். இல்லை இந்த திரியை நம்ம தனியாகவும் பயன்படுத்தி நம்ம ஏற்றலாம் இந்த திரியை. ஆனால் நெய் கூட சேர்த்து நீங்கள் இந்த திரியை பயன்படுத்தும் போது அதுக்கான சிறப்பு மிகவும் நெய் இல்லாத பட்சத்தில் நல்லெண்ணெய் பயன்படுத்தி நீங்கள் இந்த தாமரை தண்டு திரியை நம்ம போட்டு ஏற்றும்போது நம்மளுக்கு நன்மை தான் நம்மளுக்கு நடக்கும். நம்மளுக்கு நார்மலாகவே விளக்கேற்று காலையில் மாலையில் ஒரு வீட்டில் விளக்கேற்றுறது வழக்கம் தான். நம்ம வீட்டில் விளக்கேற்றுறது வழக்கம். அதுலேயும் இந்த மாதிரியான திரிகளை பயன்படுத்தி அதற்குன்னு தனித்தனியாக இருக்குது அந்த திரிகள். அதை நம்ம பயன்படுத்தி ஏற்றும்போது இன்னும் நம்மளுக்கு சிறப்புகள் நம்மளுக்கு அதிகமாக நம்மளுக்கு கிடைக்கும். நம்ம முன்ஜென்ம வினைகள் நம்மளை தாக்கத்திலிருந்து நம்மளை காப்பாற்ற முடியாது. ஆனால் இந்த மாதிரி நம்ம பரிகாரங்களை பண்ணும்போது அந்த தாக்கத்தை நம்ம கம்மி பண்ணிக்கலாம். நம்ம முன்ஜென்ம பாவங்கள் தலைக்கு தலைப்பாவோட போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி நம்ம இந்த மாதிரி பரிகாரங்கள்லாம் நம்ம நம்பி, நம்ம கடவுளையே நினச்சி, நம்ம கடவுளுக்காகவே டைமை ஒதுக்கி நம்ம கரெக்டாக எந்த தப்புமே இல்லாமல் நம்மளோட வழிபாடை பண்ணும்போது நம்மளுக்கு வரக்கூடிய அந்த விஷயங்கள்லாம் கம்மியாகும். அதுக்காக தான் நம்ம வழிபாடு அதெல்லாம் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். பரிகாரங்கள், வழிபாடு அப்படிலாம் நம்ம நம்பிக்கையாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி நம்ம பண்ணி அதுக்கான பலன் நம்மளுக்கு கிடைக்கும். இந்த திரியை பயன்படுத்தி நீங்கள் விளக்கு ஏற்றும்போது வெள்ளிக்கிழமையில் ஏற்றுறது மிகவும் சிறப்பு. அதுலேயும் பார்த்திங்கன்னா நீங்கள் கிழக்கு திசையை நோக்கி நீங்கள் ஏற்றலாம். ஏற்றுறது மிகவும் சிறப்பு. கிழக்கு திசையை நோக்கி இந்த திரியை
பயன்படுத்தி நீங்கள் வந்து ஏற்றிட்டு வரணும். அதுவும் நான் சொன்ன மாதிரி தான் வெள்ளிக்கிழமைகளில் ஏற்றுறது வந்து நம்மளுக்கு வந்து மிக சிறந்த ஒரு நன்மையை வந்து நம்மளுக்கு வந்து கொடுக்கும். வறுமையானது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வீட்டிலேருந்து வெளியேறிடும். நம்ம வீட்டில் வந்து செல்வ செழிப்போட மகிழ்ச்சி நிறைந்த ஒரு இல்லமாக வந்து நம்ம இல்லம் வந்து காணப்படும். முன்ஜென்ம கர்ம வினைகள் எல்லாமே வந்து நம்மளுக்கு வந்து நீங்கிடும். அதெல்லாம் நீங்கினாலே நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து நல்ல காலம் வந்து பிறந்துடும் இல்லையா? அதுக்கப்புறம் வந்து நம்மளோட லைஃப் வந்து நல்லா வந்து மாறிடும். கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக தான் இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை வந்து பதிவு பண்ணிவிடுங்க மறந்துடாமல். கண்டிப்பாக ஒரு சின்ன லைக் இந்த வீடியோவுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கொடுங்க. நன்றி.